பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ராமநாதன் அர்ச்சனா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் குட் மார்னிங். மார்னிங் மார்னிங் மார்னிங். வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம். கிளிநொச்சில முதலாவது மீட்டிங். அப்ப என்ன சார் இப்ப ஊடகவியலாளர் தாண்டி யூடியூபர்ஸ் வந்து ஷூட் பண்ணல அவங்களுக்கு என்ன ஜி அனுமதி கொடுக்கல உங்களுக்கு? அப்படி வந்து எங்களுக்கு தெரியல நடைமுறை என்ன மாதிரி. சரி, ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, இன்றைய தினம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் ஆரம்ப நிகழ்வுகளின் பதிவுகளோடு தான் தற்போது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். முக்கியமாக புதிய அமைச்சர், புதிய பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், முக்கியமாக ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்றைய தினம் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அதனுடைய ஆரம்ப நிகழ்வுகளோடு இணைந்திருப்போம். சொத்துக்களையும் பறிகொடுத்து இன்றுடன் 20 ஆண்டுகளை கடந்து அழியா வடுக்களை சுமந்த வண்ணம் 20 ஆண்டுகள் நிறைவில் நிற்கின்றோம். ஆம், கடந்த 2004 மார்கழி மாதம் 26ஆம் திகதி அன்று நிகழ்ந்த சுனாமி இலங்கையில் 33,300 பேரை காவு கொண்டது. அத்தினத்தின் பின் இயற்கை அனர்த்தங்களில் இருந்து நம்மை பாதுகாக்கும் விதமாக 2005 மார்கழி 26ஆம் திகதியில் இருந்து ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 26ஆம் திகதி தேசிய பாதுகாப்பு தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்று 20வது வருட நினைவை நாளை அனுஷ்டிக்க இங்கு நாம் குழுமி இருக்கின்றோம். මෙහි පැමිණ සිටින සියලු දෙනාටම සුබ උදෑසනක් වේවා. ස්වභාවික ආපදාවක් වූ சுனாமி வியசனையின் ஜீவித்த ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். වැඩසටහන ආරම්භයට ප්‍රථමයෙන් ජාතික දත්වජ එවසීම සඳහා දීවර ජලජ චාකර සම්පත් අමාත්‍ය හා දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුවේ සභාපති ගරු ராமலிங்கம் சந்திரசேகர் மதித்துமாவ கௌரவன் ஆராதனா கரமோ. எங்களை கைகாட்டி கதைக்கிறாங்க. வந்து எடுத்தீங்கன்னா எல்லாரும் எடுக்கலாம். அடுத்ததாக கௌரவ ஆளுநர் வேதநாயகன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கருணாகரன் இளங்குமரன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ
ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சண்முகநாதன் ஸ்ரீபவனந்தராஜா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வடமாகாண சபை பிரதம செயலாளர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக நமது மாவட்ட செயலக மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம்.